இப்போ வந்து சமீபத்தில் ஜாலியோ ஜிம்கானா ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்களே எல்லா மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரெஸ் மீட்டிலிருந்து சக்தி சிதம்பரம் ஓடிவிட்டார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு ஓட முடியாது, நடந்து தான் போனேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 27 வருஷமாக இருக்கிறேன், ஒரு 19 படம் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் கேரியரில் இந்த மாதிரி திருட்டு, இந்த காப்பி அடிச்சிட்டாரு, அந்த மாதிரி எந்த கெட்ட பேரும் கதையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும், அதில் இப்போ சாம் சிஎஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ சாம் சிஎஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர்னு வர முடியுமா? எத்தனையோ படங்கள், எத்தனையோ அது வந்து மாற்றங்கள் வரும். நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு, விவேகா பாட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை. அவங்க நல்ல கவிஞர்கள். ஆனால் இந்த படத்துக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு சினேகன்கிட்ட கேளுங்க, நீங்கள் விவேகாட்ட கேளுங்க, செட் ஆகாமல் எனக்கு என் கதைக்கு என்னோடய பாட்டோட மூடுக்கு அஸ் எ டைரக்டராக எனக்கு எது விரும்புகிறோமோ அதுதான் வைக்க முடியும். ஸோ அவர் எழுதுன செட் ஆகலை. நான் அவரை தப்பு சொல்ல, அவருக்கு திறமை இல்லைன்னோ நான் அவரை எந்த விதத்தில் நான் குறைச்சி மதிப்பில்லை. எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகலை. எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த கதை, இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்றோம். ஒரு கதையை நான் உருவாக்குறேன். எப்போயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு 10 பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம். இது ஒரு கதையை நான் உருவாக்குறேன். அப்போ பெருத்துளசி பழனின்னு கூப்பிட்றேன். அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறார், 2 சீன் சொல்கிறார். ஓகே, அந்த சீன் படத்தில் கூட வரலாம். ஆனால் அதுக்காக இது ஏன் கதை நான் ஒரு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம நண்பா என்ன மறந்துட்டேன் நான் எழுதின ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, நம்ம மதுரை செல்வம்லாம் என் கூட அந்த கம்போசிங்கில் இருந்தார். அவர் ஒரு வரி சொல்கிறாரு. அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் டைரக்டர் அஸ்வினே இதில் 4-5 வரி சொல்லியிருக்காரு. புட்டு புட்டு விற்கிறா சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வரிக்காக அவர் வந்து அந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. அது மாதிரி இவர் 1-2 வரிகள் சொல்லியிருக்காரு. நான் அது மறுக்கலை. 1-2 பாட்டில் வந்து 1-2 வரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவரை நான் நடிக்க வச்சுருக்கேன். இந்த படத்தில் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பாடல் என்பது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி நைட்டு 12 மணிக்கு, இப்போ கடைசியாக ரீரெக்கார்டிங் பண்ணும்போது கூட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு, அந்த பிரபுதேவா சாரோட டெட் பாடியில் ஒரு சாங் போடணும்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு வந்து 4 கவிதை எழுதி அனுப்புகிறேன். 4 வரி தான் பாட்டு, ஆனால் 4 ஆப்ஷன்ஸ் அனுப்புகிறேன். நான் ஐம் நாட் ஏ ஃபூல். நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து 3 வருஷமாக உருவாக்குறேன். இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் யார்கிட்டே வாங்கி அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்தாச்சு. ஒரு சின்ன பையனோட லைஃப்பை வந்து அப்படி சுரண்டி அதை என் பேர், நான் பேசிக்காக பாடலாசிரியர் கிடையாது, அது என்னோடய ஃபியூச்சரும் அது கிடையாது. நான் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அப்போ நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர், நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் 4-5 வரிகள் வந்து ஜெகன் எழுதுனது உண்மை. 2 பாட்டில் 4-5 வரி எழுதியிருக்காரு. ஆனால் முழு பாடல்கள் அவர் எழுதலை. நான் இன்னும் ஆனஸ்டாக சொன்னேன், அந்த 2 பாட்டுக்கு வேணால் பேர் போட்டிருந்தேன். இல்லைன்னு எனக்கு போட்டால் எல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், சரி நான் சொன்னிட்டேன்றதுக்காக பண்ண முடியாதுல்ல, நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே, நீ ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ணு, நீ புத்திசாலியாக இருந்தால் பின்னாடி ப்ரூவ் பண்ணு. இதில் பண்ணலை. பண்ணாததுக்கு நான் அந்த கிரெடிட் கொடுக்க முடியாது. நான் என்ன மெட்ராஸில் தான் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன். வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிச்சி சண்டை போடு. ஏன் மீடியாவில் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் இங்கே தானே இருக்கேன், நீ எழுதுனல்ல, வீட்டுக்கு வா. ஏன் சார் இப்படி பண்ணி கேளு. ஏன் இப்படி பின்னாடி வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கிற? உண்மையிலே நீ அதை எழுதியிருந்தா வீட்டுக்கு வந்து நேரடியாக நான் தான் எழுதுனேன்னு ஆர்த்தண்டிக்காக சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது. ஏன்னா அதில் உண்மை இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது, பத்திரிக்கை அவருக்கு வேண்டி ஒரு 4-5 பேரை செட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நீ போராடி ஜெயிச்சு வா. நீ உன்னோட இதை அப்படி நான் சத்தியமாக என் குழந்தை மேலே ஆணையாக சொல்கிறேன், இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பாக பேர் போடலை. இது வந்து என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த சாகிற வரைக்கும் சினிமாவில் இருப்பேன். ஐ லவ் சினிமா. அந்த மாதிரி ஒரு 3rd கிரேடான கேரக்டர் நான் சத்தியமாக கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.